வணக்கம், இது உங்கள் சென்னை மெக்கானிக் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NS200க்கு வந்து 4 காயில் தான் மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வீல் போல் நெட்டை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். 22ஆம் நம்பர் சைஸ் போல் நெட்டு ரிமூவ் பண்ணி வெளில எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஸ்க்கு செட்டை வந்து ரிமூவ் பண்ணி வெளில விட்டுடலாம். 12ஆம் நம்பர் சைஸு அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மேலே இருக்க மர்காடை வந்து 4ஆம் நம்பர் அலங்கி வச்சு ரிமூவ் பண்ணி வெளில எடுத்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபோர்க்கை வெளில எடுத்துகிட்டு பழைய ஆயிலை வெளில ஊற்றிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம புது ஆயில் வந்து அதுக்கப்புறம் மாற்றிட்டு ஆயில் சீலையும் மாற்றிடலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மேலே இருக்க டீ கிளாம்பில் இருக்கிற வந்து போல் நட்டையும் சேர்த்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபோர்க்கை வந்து வெளில எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்க்கை வந்து எடுத்தாச்சு. அதை நல்லா க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா ஃபுல்லாகவே ஆயில் ஒழுகிருக்கு. அது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து அலங்கி டீ ஸ்பேனர் பெரிய ஸ்பேனர் வச்சு நம்ம அது மேலே இருக்க நெட்டை வந்து ரிமூவ் பண்ணி வெளில எடுத்துடலாம். வெளில எடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த ஃபோர்க்கில் இருக்க பழைய ஆயிலை வந்து ஒரு ட்ரேவில் வந்து நம்ம ஊற்றி க்ளீன் பண்ணிடலாம். ஃபோர்க்கை வந்து நல்லா பம்ப் பண்ணிங்கன்னா அதில் இருக்க ஆயில் எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் ஆகி வெளில வந்துடும். இப்போ ஆயில் வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து நம்ம வந்து ஃபோர்க்கில் இருக்க பழைய ஆயில் சீலை வந்து வெளில எடுக்கலாம். லாக்கை ஃபஸ்ட்டு வெளில எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பழைய ஆயில் சீலை வெளில ரிமூவ் பண்ணி வெளில எடுத்துடலாம். இப்போ பழைய ஆயில் சீலை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஃபோர்க்கை கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு புது ஆயில் சீலை வச்சு நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ண லாக்கையும் வச்சு ஃபிட் பண்ணிடலாம். இப்போ லாக்கு எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம மேலே ரிமூவ் ஃபிட் பண்ணிடலாம். எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ண எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆயில் வந்து ஃபில் பண்ணிடலாம். எவ்வளோ ஆயில்னு பார்த்தீங்கன்னா 290 ml ஆயில் இதுக்கு. இதை நம்ம ஊற்றி ஃபில் பண்ணதுக்கப்புறம் மேலே கேப் போட்டு மூடிடலாம். மூடினதுக்கப்புறம் நம்ம திரும்ப வண்டியிலே எடுத்து ஃபோர்க்கை ஃபிட் பண்ணிடலாம். நல்லா ஃபுல் டைட் வச்சதுக்கப்புறம் திரும்ப நம்ம வண்டியிலே ஃபிட் பண்ணிவிட்டு டீ கிளாம்பு எல்லாத்தையுமே வந்து போல் நட் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டிஸ்க்கு செட்டை வந்து ஃபிட் பண்ணிடலாம். மர்காடு எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணி நல்லா டைட் வச்சுக்கலாம். ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம அந்த வீல் ஆக்ஸில் வந்து அந்த ஃபோர்க்லேயே வந்து இன்செர்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஈவனாக இருந்துச்சுன்னா அந்த வீல் ஆக்ஸில் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகும். இப்போ நம்ம ரிமூவ் பண்ண எல்லா போல் நட்டு அலங்கி எல்லாத்தையுமே வந்து நம்ம டைட் வச்சுக்கலாம். எல்லா போல் நட்டையும் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீல் போல் நட்டை வந்து ஃபிட் பண்ணிடலாம். வீல் ஆக்ஸில் இன்செர்ட் பண்ணிவிட்டு 22ஆம் நம்பர் சைஸ் போல் நட் தான் ஃபுல் டைட் வச்சிடலாம். டைட் வச்சதுக்கப்புறம் டிஸ்க்கு செட்டை லாஸ்ட்டாக ஃபிட் பண்ணிடலாம். NS200க்கு வந்து இப்போ 4 காயில் சேஞ்ச் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.